மக்களி பாருவண்ணி எத்தனை மணிக்கு எத்தனை என் தாய் விட்டு தங்க கதவை திறக்கவில்லை தெய்வம். பத்திரி நானுமாகி பத்திரி நானுமாகி என் பக்தாவும் ஒருவராய் உத்தமிரானுமாகி நான் ஒரு மூலிகை என் தாய் வீட்டு தங்க கதவு எனக்கு தானா அண்ணி திருமணம் செய்து அனுப்பும் பொழுது தலை கொண்டு சீர்படுத்தினேன். இப்படி பஞ்சு கொட்டதுக்கு என்ன காரணம்? அண்ணி எனக்கு 12 வருடமா எனக்கு பரமழையோ இல்லை அண்ணியா அண்ணி அண்ணி
பாரமணி முள்ளே எனக்கு பச்சை குண்டு சம்பா கருகி ஒரு முளைக்கவில்லை எனக்கு பொல்லாத பஞ்சம் சொல்ல டேய் அம்மா 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 இந்த தேவடியா காசி மனங்களை கால வைத்த உடனே காசி மாநகர் 12 வருடம் காஞ்சு போச்சா? ஏன் காஞ்சது? இவ தருதரம் பிடிச்ச கால வச்சு நேரம், இந்த சனியை கால வச்சு நேரம். ஏய் 12 வருஷம் காஞ்சு போச்சான். இந்த காசி மாநகரை பாழ் பண்ணிட்டு ஏன் நாட்டு தேடி வந்திருக்கிறாளே. இந்த தேவடியா கால வச்சு நேரம் ஏன் நாடு காஞ்சு போடுமா? ஏன் நாடு பட்டு போடுமா? ஏன் நாடு பாழாப்படுமா? பட்டு போடுமா? ஏன் நாடு பாழாப்படுமா? நான் என்னன்னு தெரியல. அதான் ஏய் அம்மா நீதான் வந்து என்னடா ஏன்டா நான் எப்படி அம்மா சொல்லுவேன்? நீ வாயால தான் சொல்லணும். வாயால் சொல்லாத சூத்தாலே அம்மா சொல்லுவேன். அம்மா நம்ம வீட்டாண்டு ஒரு வேலைக்கு 15 லிட்டர் பால் கறந்துட்டு காரா பஸ் அப்படியே எங்க செத்து போச்சு. ஐயோ பால்கார வர போட்டுக்கிறாங்கம்மா. பால்கார பாய் மறிடா. அந்த பால் கண்ணாடி முன்பணம் வாங்கியிருக்கிறேன். ஒருவேளை பால் ஊத்துறாங்க சண்டைக்கு நிப்பா. ஊட்டாடு வந்து சண்டைக்கு நிப்பாரு. அப்படியே மாதிரி பால்கார வந்தா ஒரு சின்ன உதவி செய். என்ன செய்யணும்? மாடு அவுத்து ஓடி போச்சுன்னு சொல்லு. ஏமா நான் என் வாயால குழந்தைல இருந்து போய் சொன்னதே கிடையாது. அம்மா டேய் அலங்காரமா காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருக்கிறான்னு சொல்லு. சொன்னா கூட அவர் நம்ப மாட்டாரு. அம்மா ஐயோ நான் என்ன தாண்டா சேர்த்து ஏதோ ஒரு வயிற்று நல்ல வயசு சொல்லுடா. பால்கார முன்பணம் வாங்கிட்டுக்கிறோம். ஆமா பால் ஒருவேளை பால் ஊத்துறோட சண்டைக்கு நிற்பான். நம்ம பசுமாடு வேற செத்து போய்க்குது. உண்மைதான். ஏம்மா பால் ஊத்தே தீரணும். அம்மா ஒரு வயசு சொல்லுடா. சொல்றேம்மா நீ பேசாம அவர் கந்தரம் போடுறாரு. அம்மா பஞ்சம் 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 காசி மலையில பஞ்சம் தலைவிருத்தி ஆடியது. நீதான் வந்திருக்கிற. இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க நான் கூட்ட மாட்டேன். அம்மா இது பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கள நீ இந்த ஏழை பிள்ளை நான் பெற்ற செல்வன் நீ நான் பெற்ற செல்வன். ஐயோ இந்த ஏழு இந்த தேவடியா பெத்த தாமே எந்த ஊர்ல தோகும்? நீ சக்கரத்து முன்னாடி எனக்கு திருமணம் ஆச்சு. நான் ஒரே ஒரு பிள்ளை கருப்புல கொத்து மாதிரி பெற்று வச்சிருக்கிறேன். விச விச விசன்னு பண்ணி பிறந்த ஏழு பெற்று வச்சுக்கிற பிறகு உனக்கு பிறகாது நட்டுக்கால் தேவடியா பிறகாது. அம்மா யாருமா மக்களே இவர் தான் உனது அத்தை. என்ன குறிக்காரு பொண்ணுன்ற மாதிரி. இந்த ட்ரெஸ்ஸிங் சூப்பரா இருக்குமா? பிள்ளைங்களை பெற்ற மாதிரி தேவடி அண்ணா யமனுங்களை பெற்று வச்சுக்கிறாரு. ஓ எம்ஏ சந்திலே பேட்டே மூஞ்சி அவளே பாரு. ஓ ஹலோ
எங்கன்னு தெரியலையே. இன்னொன்னு இதுதான் என்ன சக்காத்தி மறைச்சு மாட்ட காப்பாத்து குத்தார எங்க விசில குட்டு கூடாது நீ அத்தை நீ சிவபாகர் அத்தை கொண்டுடுவேன் ஒரு கிலோ வாயில என்ன சுட்டுமா ஓ நீ படம் கடத்த ஒரே ஒரு ஆம்பளை பாக்கல பாக்க எடுப்போம் பொட்டிக்கார தான் பாக்குறாரு ஆம்பளைங்க தான் பார்க்க கூடாது பெட்டிக்கார பாக்கட்டும் அத்தை சாமி பட கத்திக்கிட்டாய். ஏய் வாயில என்ன கேத்துப்பு குடிக்கார என் தொம பையா குச்சிட்டா கூத்துக்கு வர ஐயோ ஐயோ எங்க துப்புற எங்க துப்புற எங்கட துப்புற துப்பு 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 ஏன் சொல்ற அவன் போதை தெரியல பாரு நீ ஏய் என்ன மனல செத்து போடுறேன் ஐயே தம்பி வீடு தேடி வந்தா ஓடு தேடி தண்ணி ஊத்தணும் சேருவாங்க. என் அரண்மனை தேடி வந்திருக்கிறேன். என் அரண்மனையில 7 வருஷத்துக்கு கௌரவம் இருக்கு. அதை கொடுக்கறதுக்கு கஷ்டம். மக்களே 10 மாசம் என்ன சுமந்து கட்டி எடுத்தேம்மா உன் பாசத்துக்கு முன்னார உன் ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பத்தி வரத்தேம்மா ஒன்றுக்கு முன்னார ஆகாசம் எறும்பு அண்டாமே சுதும்பு சேராமே தொப்புள் கொடி அறிந்தெடுத்தேன் கஞ்சி தண்ணி இல்லாமே பருந்தொரு ஊட்டி வரட்டமா பாசத்துக்கு முன்னார உன் பாசத்துக்கு முன்னாரே
அண்ணாட காலை வெட்டி நடவு திருவடை சேர்த்து கொண்டு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் சக்கரத்தை பத்த பிள்ளைகளுக்கும் கூழ் காசதற்கு ஆமா அரண்மனையில ஒரே ஒரு விறகு கிடையாது. ஒரே ஒரு விறகு இல்ல. அதனால் வாழைத்தோட்டத்துக்கு சென்று வயரேன வாழை மரம் ஒன்று இருக்கு. அந்த வயரேன வாழை மரத்தை அடிய நுனியை தள்ளிட்டு நடு கண்டத்தை ரெண்டா பிளந்து வாரி வயரேன வாழை மரம் குடும்பம் பண்ற தேவையில்ல பாரு. வயரேன வாழைக்கா என்ன பண்ணுவேன்? சைலன்ட் சைலன்ட் சைலன்ட். ஏமா நான் குச்சி கொடுக்குறேமா. டேய் அது மருந்துல அது குச்சி தேவை கிடையாது. டா பெரியவரே குச்சிந்தா கூட அப்ப அதுல மருந்து இருக்குமா? அதுல மருந்து இருக்குமா? என்ன பெரியவரே குச்சி நான் கொடுக்குறேன். குச்சி நமக்கு எவ்வளவு காலம் ஆச்சு? நமக்குல நமக்கும் ஆனா நமக்காது. ஏமா ஊதங்கள் கொடுக்குறமா. தொண்டியில் அது உதவங்களும் தேவை கிடையாது. வச்சு ஊதி பாரு முன்னாடி பின்னாடி எப்படி புடுங்குது காத்துன்னு. கொண்டுடுவேன். தேவை கை வைக்காத. ஐயோ என் சக்கத்தை பெத்த பிள்ளைங்களுக்கு இந்த அடுப்பு ஊதி ஊதி அவன் ஆய வலிக்குது, வயிறு நோது, கண்ணெல்லாம் செவந்து போச்சு. நான் 10 வைத்திருக்கேன். அதன் பிறகு உன் கையால் பிள்ளைகள் அம்மா ராஜாத்தி நான் 10 வச்சு 2 10 சரி போது. நீ 10 வச்சு அது பத்தாதுரே. சவுத் அப்படின்னு சொல்ற தேவடியா. நீ 10 வச்சு அது பத்தாது. பத்திரி நானுமாகி இந்த பச்சை வாழை மரம் எனக்கு பத்தி எரிய வேணும்.
அத்தமினாருமாகி நான் ஒரு முருகன் இல்லையா எனக்கு ஓங்கிய எரியதே பத்தினி நானும் இந்த பச்சை வாழ மரம் பத்தி பத்தினி நானும் இந்த பச்சை வாழ மரம் பத்தி குழந்த பசி திருமணி பாவி மக்க பசி நீ அள்ளிய விட்டு மரியம்மா நீ வாரி விட்டு மரியம்மா மக்க வராற அத்தை வீட்டுல அள்ளி உண்டா உனக்கு அள்ளி உண்ட பெருமை வந்து சேரும் மாம வீட்டுல வாரி உண்டா மனதனியார் அவனுக்கு பெருமை வந்து சேரும் நீ தக்காளி பத்த பிள்ளைங்க துண்ணு தானே எனக்கு பெருமை வந்து சேரணும் அம்மாக்கு எவ்வளவு தாராள மனசுன்னு ஊர் உலகமே தெரியும் டேய் இது என்ன மாதம் இது ஆவணி மாதமணி அள்ளி நான் தை பெரிய கண்ணா இந்த கூழ தரையில இறக்கவே மாசி பெரிய கண்ணா இந்த கூழ மண்ணில இறக்கவே அவளை நாள் இருந்து குடிச்சிட்டு வரணும் போயினே இருந்தோம் சோசிலா பாசிலா கூடாது பால் ஊத்துறோம் நான் கோவத்தை பொண்ணு என் வாயில மம்புதுமா போகுது எங்க மாமா ஊத்துக்கு ஊத்தா எங்க மாமா ஊத்துக்கு ஊத்தா என்னமோ இன்னைக்கு பாரு இன்னைக்கு நல்லா இல்ல நேரம் அத்தை நெருப்பறிக்குது அத்தை நெருப்பறிக்குது ஒரு வருஷத்துல 50 நாளைக்கு நெருக்குது ஏய் உட்காருங்க கேட்டோ ஏய் வா மாத்தல போறமாதமோ லப லப லபனு கத்தினியான ஒரே ஒரு அகப்ப கூழ் ஊத்து மட்டும் எல்லாரும் கீழே ஊத்துவேன் Nariya Madina Nariya
வீட்டுக்காகம்மா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிறேன். பால் போய் எல்லாரும் வந்து சாப்பிட்டு போங்கம்மா. அக்கத்தி விட்டு பக்கத்து விட்டு அண்ணன் மாறு தம்பி மாறு ஐயா மாறு ஒரு அண்ணகார அன்னிகாரன் தங்கைக்கு அக்கா தங்கை இட்டால இழா விட்டாலும் கொடுத்தாலும் கொடுக்க விட்டாலும் அவள் பிறந்து விட்டு இருந்ததால் ஒரு இப்படி சாத்த அருந்தரும் எனக்கு அண்ணன் இடல எனக்கு அண்ணன் இடன்னு சொல்லி அவள் அக்கத்தை விட்டு பக்கத்தை விட்டு இருந்து ஒரு இப்படி சாத்தவள் அருந்தன்னு சொன்னா அவள் கூட போற பருப்புக்கு தோஷம் அப்படி இருந்த அக்கத்தை விட்டு பக்கத்தை விட்டு ஒரு புத்திமதி சொல்லிவிட்டு அவள் பிறந்து விட்டு விட்டு புகுந்து விட போறலாமா ஒரு வேலை காட்டில் பார்த்தான்னு நம்மளை கண்டுபிடிக்காமலும் போய் விடுவாரோ என்று சொல்லி மனதிலே நெஞ்சிலே அவள் கொண்டு அந்த காட்டி இருக்கக்கூடிய ஆவர தகையை தன் கையில் மாத்திரம் உடைத்து புதிய நடத்துகிறார்கள் அவள் நடந்து வரக்கூடிய பாதையிலே அவள் ஆவாரும் தகை உடைத்து கடந்தல் வர பார்த்தா அவர் உயிரோடைத்து அவர் அண்ணல் வர பார்த்தாரம்மா அவர் சேலையை தங்கிருந்து அந்த சேடி அவர் தன் கையிலுக்குள் வழங்கி உடைத்து போடுகிறார் தன் கட்டிக்குடி சேலை கிழித்து அடையாளமாக போடுகிறார் அவர் இலைகளை உடைத்துமே போட்டு வருகிறார் நிற்கிற காற்றில் நின்று கொண்டு கண்ணீர் விட்டு அழுகிறார் கத்துகிற கதறுகிற அவருக்கு பிறந்து விடவில்லை புகுந்து விடவில்லை புண்ணியவதில் நல்ல தங்காளமா அவர் சுற்றுமற்றம் பார்க்கிற சுந்தர அழுகலாமா அவர் அக்கம் பக்கம் பார்க்க வாழனை துடிக்கலாமா அவள் ஓடிய பார்க்க ஓரிட்டு அழுகலாமா அவள் தேடிய பார்க்க வந்து கற்றிருக்கலாமா அவள் பாழகற்று தருகிற கொடும்பாவில் நடத்தங்க 7 பிள்ளைகளும் கொள்ள நினைக்கிற கொடும்பாவில் நடத்தங்க அவள் சாக நினைக்கிறாளம்மா அவள் சாக நினைக்கிற சதிகாரி நடத்தங்காரர்கள் தன் பெற்ற 7 மக்களை கொள்ள நினைக்கிற அம்மா கொடும்பாவில் நடத்தங்கார் அந்த காட்டில் ஆடு மடுமை கொடி இடியப்படுகிற பார்த்தையா ஒமாடாடு இமைப்பாரே எனக்கு பாய கிணறு உண்டா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களையா காட்டில ஆடு மடு மேய்க்கும் இணைய பிள்ளைகள் உனக்கு பச்சரிசி தாங்கி தரையா சொல்லுங்கம்மா இந்த காட்டில ஒரு பாயங்கிணறு சொல்லுங்களையா பாயங்கிணறு எதுக்குமா கேக்குற எனக்கு 7 மக்கள் சுவாமி ஆமா நான் பெற்ற 7 மக்கள் பசியோட பட்டினோட இருக்கிறாரு ஆமா நான் பெற்ற பிள்ளைக்கு ஒரு ஜல தள்ளி கொடுக்கலாம் தான் சுவாமி பாயங்க அப்படின்னா அதோ தெத்து பாருமா ஒரு முள்போதுரு ஆமா அந்த முள்போதுரு பக்கத்துல ஒரு பாயஞ்சு கிணறுமா ராமலிங்க செட்டியார் தோணு கிணறுமா அது ஆண்டவா என் தந்தை யாரோ ராமலிங்க செட்டி என் தந்தை யாரோ ராமலிங்க செட்டி அவர் தோன்றினார் கிணறு ஒன்று தோன்றின கிணறு மக்கே பாய அடைந்து போனதால் என் பிள்ளைகளை கொள்வதற்கு தகப்பன பாயகற்றை தோன்றினாரா என் மக்களை கொள்வதற்கு தந்தையை பாயகற்றை தோன்றினாரா என் செல்வங்களை கொள்ளவா பாயகரற்றி
என் தந்தை என் பாயிட்டு சொல்லிடுற ஆண்டவா என் தந்தை பேர் ராமலிங்க செட்டி என் தாயார் பேர் நான் செட்டி வயிற்றுல பிறந்த தெய்வமே தெய்வமே நான் செட்டி வயிற்றுல பிறந்த சிறு படவ தாயே தாயே என் தழப்ப பேர ராமலிங்க செட்டியா என் தாய் பேர் நான் செட்டி வயிற்றுல பிறந்த சிறு படலையம்மா நான் பிறந்தெடுத்துல சிறு படலம்மா நான் வாழ்ந்தெடுத்துல சிறு படலம்மா நான் பிள்ளைகளை பெத்து கூட பெருத்து கிடையாகலம்மா நான் 7 மக்கள் எப்படி கொல்லுவேன் ஆண்டவா இன்னைக்கு கொல்ல வேடா என் வயிற்றுல பிறந்துக்கோ நான் வளர்த்தேன் நீங்க மாலை வேடா நீங்க மாலை வேடா மாத வயிற்றுல பிறந்துக்கலாம் அடலாவல தருந்துங்க கடுக்கூட்டி பிள்ளை அம்மா இருக்கு அப்புறம் கருத்தர பிள்ளைன்னு சொல்லுவாங்க தாயே சின்ன பிள்ளை செல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க தாயே தாயே என் கடைக்கோட்டி பிள்ளைய நான் பெற்று நித்யகுமாரா நீ நடந்து வாடா என் தன் ஓடி விளைந்து வாடா என் தன் சீலா நடந்து வாடா என் தன் செல்வமே தக்கணத்திற்கு ஒரு கையால தள்ளி வடா நான் தருவேன் அம்மால பாருடா அம்மால நீங்க அம்மால பாருடா நான் தருவ மறு அப்பா அம்மாடா நான் பரதேசம் நான் கட்டார ஜாமாடா நான் கட்டார ஜாமாடா போ அம்மாருக்கு பிறந்த சரியில்லடா அம்மாருக்கு வாழ்ந்த இடம் சரியில்லடா சரியில்லடா உங்களை பெத்து கூட பெருத்து கூடி ஆகலடா நம் மக்களை பெத்து கூட மகராசி ஆகலடா நான் வளர்த்த அம்மா எனக்கு பிறந்த இடம் சரியில்லை நான் தாலி கட்டின அம்மா இருக்க நான் பிறந்த பெத்த அப்ப நம்மளை வாரி கொடுத்துட்டாயப்பா என் ராசி அடா என் நேரமடா நேரமடா என் தாய் வயிற்றுல மர தரித்து வர அந்த முண்டை வயிற்றுல நான் பிண்ட மடா நேரமடா நேரமடா அந்த பாய் வயிற்றுல அமர ஜனனமான நேரமடா உங்களுக்கு சொத்துல பண்ண நம்ம மாண்டு மாடிய கட்டி கருப்புங்கிற உங்களுக்கு வயிற்று பசி காடா உங்களுக்கு வேணமோ சண்டா வேணமோ சண்டா உங்களுக்கு அங்கத்து பசியாடா உங்களுக்கு வேணமோ சண்டா அப்பா வேணமோ சண்டா கிணற்றில் இறங்கிய சீமா வரே உங்களுக்கு ஜலத்தை அள்ளி வேணா அள்ளி வேணா தள்ளி கொண்டு விட்டேனே என் தாய்க்கு தலையான பிள்ளை எனக்கு கொல்ல மனம் இல்லையமோ அம்மா செத்தாரானா தாய்க்கு தலையான பிள்ளை கொடி போடுவான் அப்ப செத்துறான் கடைக்கோட்டி பிள்ளை கொடி போடுவான் என் தாய்க்கு தலையான பிள்ளைய தனசேகரா உன முன்னவே தவ இருந்து
தாய் பேர சொல்லுவேன் இந்த உலகத்தில் என்னை ஒருவனாவது விட்டு வையம்மா. நான் தப்பி பெய்தான் நான் தாய் பேரை சொல்லுவேன் அம்மா. இந்த உலகத்தில் நான் ஓடி பெய்தான் நான் உன் பேரை சொல்லுவேன் அம்மா. அப்படி இந்த உலகத்தில் நீ மாண்டு கடந்தால் உனக்கு கொல்லிட பிள்ளை நான் தானம்மா. அம்மா என் தாய்க்கு தலையான பிள்ளைய அம்மாளுக்கு சீரிடும் பிள்ளைடா. நான் யாரு மக்களை கொண்டுட்டா உன்னை கொல்ல எனக்கு மனம் இல்லடா இல்லடா இல்லடா. அம்மா உன்னை கொல்ல அம்மாளுக்கு மனம் இல்லடா இல்லடா. ஏன் தெரியுமா? ஆறு மக்களை மறுபடியும் கொண்டு உன்னை கொல்ல அம்மாளுக்கு மனம் ஏன் தெரியுமா? ஒரு அம்மாளுக்கு அப்பாளுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்தா கூடணும். அம்மா அந்த அப்பனுக்கு அம்மாளுக்கு அந்த தாய்க்கு தலையான புள்ள மேல தன் அப்பனுக்கு அம்மாளுக்கு பாசம் அதிகம். ஏன் தெரியுமா? அப்படிக்கு நம்மளுக்கு கல்யாணம் ரொம்ப நல்ல குழந்தை வந்து ரோட்டில் போனது ஊர்வலம் தான் சொல்ல தெரியுமா? இவனுக்கு கல்யாணம் எத்தனை வருஷ காலமும் குழந்தை நம்ம ரோட்டில சுத்தறான்னு சொல்லணும். அம்மா அதனால தேக வயிற்றுல பிறந்தியா நீ அம்மா காலி தீர்த்த புள்ளாடா. நீ அப்பா காலி தீர்த்த புள்ளாடா. அம்மா அப்படிக்கு அம்மா பொண்ணை பிறந்தால புள்ளிய பிறந்தாளா அந்த அப்பனுக்கு அம்மாளுக்கு தாய்க்கு தலையான புள்ள மேல புள்ளு மேல 5 புள்ள 6 புள்ள பிறந்தாங்க. எப்போ எத்தனை புள்ள பிறந்தா கூட அம்மாளுக்கு அப்பனுக்கு தாய்க்கு தலையான புள்ள மேல என் பிள்ளை கிட்டா காட்டி கடுக்கா காட்டிக்கிடும். சின்ன பொண்ணு புள்ள அம்மா அப்படி ஊய்ந்து கொடுங்க பணம் கொடுக்கும் காசு கொடுக்கும் மாறி கொடுக்கும். அம்மா அப்பனை வாங்கி முந்தால முடிச்சுடா. என் கட்டாளஞ்சு பெரிய புள்ள வர என் கட்டாளஞ்சு பெரிய பொண்ணு வரன்னா அம்மா நான் அப்புறம் வந்து நான் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு அம்மா என் பிள்ளை பேருடா பிறந்த என் வாயில் அந்த மாதிரி பிள்ளை என் பிள்ளை பேருடா பிறந்து என் பிள்ளை பேருடா பிறந்த என் பொண்ணு சிறுபட பொண்ணு சிறுபட பொண்ணு அம்மாக்கா அப்பனாக்கா தலைச்ச பிள்ளை எப்போ அழாதீங்கம்மா 6 மக்களை கொண்டுட்டேன். உனக்கு இல்லாம நான் பாவியம்மா செத்தனா அம்மா. இந்த ஊர் எத்தனை அப்பனுங்க அம்மா அப்பனுங்கப்பா நம்ம பெத்த அப்பனுக்கு அப்பனுக்கு எவ்வளவு வயசானா கூட நம்ம கூட இருந்தா எப்போ அப்பன அம்மா இருக்கும்போது அந்த பாச அன்பு உங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம பெத்து வளர்த்த அப்பன அம்மா இல்ல அந்த ஊர் வழக்கு தான் சொல்லி தரப்ப என் அப்பா இல்ல பிள்ளைங்கள அம்மா இல்ல பிள்ளைங்கள நம்மள தாய் இல்லாத பிள்ளை தலைமை அடிப்பாரா கட்டி கருப்பியா மாலையில பிள்ளைடா மாலையில பிள்ளையா மார்பாடு அடிப்பாரு போ கொஞ்சம்
பாவி ஐயோ எப்படி ஏழு மக்கள் கொண்டு விட்டானா எப்படி ஏழு மக்கள் கொண்டு விட்டானா எப்படி ஏழு மக்களை கொண்டு விட்டானா நான் பெற்ற 7 மக்களை கொண்டு விட்டேன் என் 7 பிள்ளைகள் பாலை கட்டி தூங்குறார்கள் நீங்க தூங்காடா மாமார எப்பா அம்மாவை ஒண்டியை விட்டு தூங்குறீங்களா நீங்க அம்மாவை ஒண்டியை விட்டுட்டு என்னை ஒண்டியை விட்டு போறீங்களா அப்பா நீங்க 7 மக்களை வாரி கொடுத்த பழங்கரத்துக்கு பழங்கரத்துக்கு பாலக வரணும் வாரி கொடுத்தனடா நான் வாரி கொடுத்தனடா ஆண்டவா நான் பெற்ற உலகத்தில் உங்களோட வாழ வேண்டும் இந்த உலகம் என்னை பார்த்து என்ன சொல்லும் இந்த நாடு என்னை பார்த்து என்ன சொல்லும் 7 மக்களை பெற்றெடுத்து ஒருவர் ஏழமாக இருக்கின்றார் சொல்ல மாட்டார்களா 6 பிள்ளையை பெற்றெடுத்து அரும்பாவி இந்த உலகத்தில் வாழ சொல்ல மாட்டாங்களா நான் ஏன் வாழ வேண்டும் நான் எதற்காக வாழ வேண்டும் நான் ஏன் வாழ வேண்டும் பாழங்கணரே பாழங்கணரே என் மக்களை வாரி கொண்ட பாழங்கணரே இதோ இந்த பாழங்கட்டுக்கு நானும் வருகிறேன் ஆண்டவா இந்த பாழங்கட்டு கிழமை என் தாலியை கட்டி வைக்கிறேன் தெய்வமே என் தாலி இருக்குது இது யாரு கணக்கு என் தாலியை தெரியக்கூடாது தாயே இது பார்த்தவர் கணக்கு என் தாலி பாறாங்க தெரியணும் இது கண்டவர் கணக்கு என் தாலி கல்லாக தெரியணும் இது மற்றவர் கண்ணுக்கு என் தாலி மலையாக தெரியணும் இது யாரு கணக்கு என் தாலி தெரியணும் தெரியுமா என தொட்டு தாலி கட்டிய கணவன் கண்ணுக்கு தான் என் தாலி தெரியணும் என் கூட போன அண்ணன் கண்ணுக்கு தான் என் தாலி தெரியணும் தொட்டு தாலி கட்டிய கணவன் கண்ணுக்கு தாலி தென்படுவிட சரி அவள் ஏன் உடல் பிறந்த அண்ணன் கண்ணுக்கு அவள் தாலி தென்படும் என்று சொல்ல தெரியுமா அம்மா என் பொறுப்பில் அம்மா மாறா என் தம்பில் அண்ணாக்கா மாறேமோ நம்ம பிறந்த கொடி வாங்காம செத்தமானா நமக்கு போற இடம் பொண்ணுலக இல்லடியா என் பொறுப்பில் ராஜா என் பொறுப்பில் அம்மா மாறேமோ நமக்கு அண்ணாக்காரி விட்டாலும் இடம் விட்டாலும் கொடுத்தாலும் விட்டாலும் நம்ம பிறந்த கொடியை வாங்காம செத்தமான நமக்கு போற பொண்ணு இல்லடியா ராஜத்தி அம்மா மாற நமக்கு அண்ணன் கொடி இல்லன்னா நமக்கு அண்ணன் வீட்டு கொடி இல்லைன்னா நம்மளுக்கு மாதா வீட்டு கொடி இல்லைன்னா நம்மளுக்கு தம்பி வீட்டு கொடி இல்லைன்னா நம்ம போற இடம் பொண்ணு எல்லாம் அக்கா தங்கச்சிக்கு மட்டும் அண்ணன் தம்பி கூட பொறுப்புல சரியில உணவு கட்ட யாராலையா இந்த அக்கா தங்கச்சியில புறவே நீங்க சத்துக்கிறமா